நெல்லை ஈன்றெடுத்த நன்முத்துக்கள் பல. அவற்றில் ஒன்றாக நம் முன் இருக்கிறார் நம் விழா தலைவர். தன் பெயருடன் ஊர் பெயரையும் அன்புடன் என்ற அடைமொழியையும் இணைத்துக் கொண்டுள்ள அவரின் பெயரே அதற்கு எடுத்துக்காட்டு. விழாவிற்கு தலைமை தாங்கும் சிறப்பு விருந்தினர் கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். கனியிடை ஏறிய சுழையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிள நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். உங்கள் அனைவருக்கும் என் அன்பான தமிழ் வணக்கத்தை முதலில் சமர்ப்பிக்கிறேன். இப்போ உங்களெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு ஒரு நடுக்கம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒருத்தங்க என்னடான்னா அப்படியே மியூட்ல வச்சுக்கிட்டு அந்த பேசிக்கிட்டு இருந்தவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. இருங்க நானும் போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன்னு நானும் கிளம்பிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு அர்ப்பணிப்பு. 36 வருடங்களாக நம் தாய் தமிழ் மொழியை நம்ம புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய அவங்க அழகா சொன்னாங்க. காலையில என்ன ஒரே கோயில் சத்தம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்ன நம்ம இப்ப என்னடா இது இந்த சத்தம் கேட்காதா அப்படின்னு ஏங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 36 ஆண்டுகளாக சிறப்பாக எந்த ஒரு தன்னலமும் இல்லாமல் தமிழை கொண்டு போய் நம்ம தலைமுறை இளைய தலைமுறைக்கு கடத்திவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரும் ஆவலில் இந்த பள்ளியை லக்ஷ்மி தமிழ் பயிலும் மையத்தை நிறுவி ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இதன் முதல்வர் மதிப்பிற்குரிய லக்ஷ்மி சங்கர் அவர்களுக்கு முதலில் என் பணிவான வணக்கம். இதன் துணை முதல்வராக இருந்து அவர்களுக்கு கரம் கொடுத்து இந்த பள்ளியை என ராஜி ராமச்சந்திரன் அவர்கள் எனக்கு ஒரு மூத்த சகோதரி, தோழி, இப்படி என்ன வேணா சொல்லலாம். அவர்களை என் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அவங்க இந்த பள்ளிக்கு வந்து நீங்க வந்து குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னே கரும்பு தின்ன கூலியா அப்படிங்கிற மாதிரி உடனே குதிச்சு ஓடி வந்துட்டேன் நான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க 250 பிள்ளைகள் 19 தன்னார்வல அதாவது சுயமாக எதையும் எதிர்பார்க்காத ஆசிரியர் பெருமக்கள் பின்புலமாக இருந்து இயக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள். இப்ப கூட ஒரு மாணவன் அற்புதமான ஒரு காணொளியை பகிர்ந்தான். ரொம்ப நல்லா சிறப்பா மனதிற்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அந்த ஸ்ரீநிதி அந்த குழந்தையுடைய அந்த சுற்றோலை அவ்வளவு அழகா இருந்தது. ஒவ்வொரு விஷயமுமே வந்து எனக்கு வந்து ஒரு பூரிப்பை ஏற்படுத்தியது. இப்போ இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பு மிக்க சித்ரா அவர்களுக்கும் லட்சுமி அவர்களுக்கும் கூட என்னுடைய சிறப்பு வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். இந்த பிள்ளைகள் கிட்ட நான் வந்து 10 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு நாங்க 10 நிமிஷத்துல என்னத்த பேச அப்படின்னு யோசிச்சேன். வாசிப்பை நேசிப்போம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஏன் பேச வந்தேன்னா, வாசிப்புங்கிறது ஒரு பிள்ளை கருவறையில் இருக்கும் பொழுதே ஆரம்பிக்கப்பட வேண்டும். அம்மா அவர்கள் அழகாக தொடங்கி வைத்தார்கள் சிறப்புரையில். ஒரு கருவுற்ற தாய் நல்ல ஒரு நூல்களை படிக்கிறதன் மூலமா வயிற்றுக்குள்ள இருக்க அந்த பாப்பாவுக்கு மூளை விருத்தி ஆகுமாம். இப்படித்தான் நிறைய அறிஞர்கள் வந்து ரொம்ப ஒரு தெளிவாக சொல்லி இருக்காங்க. வாசிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைச்சிரும்? எனக்கு நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும். அதை தாண்டி என்ன கிடைக்கும்? எனக்கு பொழுது போகுது படிக்கிறேன். அது மட்டும் அல்ல, நிறைய விஷயங்கள் அங்க புதைந்து கிடைக்கிறது. ஒரு தகவலை சேகரிப்பதற்காக நம்ம படிக்கலாம், நம்ம அறிவை விருத்தி பண்றதுக்காக படிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம பெறக்கூடிய அத்தனை வெற்றிக்கும் பின்னால் இந்த வாசிப்பு ஒரு அற்புதமான விடயமாக இருக்கும். வாசிக்கிறதுனால ஒரு மனிதன் அறிவில் மட்டும் தேர்ந்தவனாக இல்லை, சமூகத்திலும் மதிக்கப்படக்கூடியவனாக ஆவான். எப்படி தெரியுமா? அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வளரும், ஆளுமை பண்பு வரும், தைரியம் வரும். ஒரு சபையில் பேசுறதுக்கு தைரியம் வரும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், கிரகிக்கக்கூடிய அப்சர்வன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த திறன் அதிகரிக்கும். எழுத்துப்பிழை இல்லாமல் தமிழுக்கே சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த ழகரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம எழுத்துப்பிழை இல்லாம எப்படி பேசுவது எழுதுவது இதெல்லாம் வரும். கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்லுவாங்க, தர்க்க சிந்தனை, அது எல்லாமே கற்பனை திறன். நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? அந்த கதாநாயகியா இல்லைன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு குட்டி பிள்ளையா நம்மள கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த கதை புத்தகத்துக்குள்ளேயே நம்மளும் பயணிப்போம் இல்லையா? இப்படி நிறைய விடயங்கள் இருக்கு. திருக்குறள் நான் சொல்லக்கூடியது எப்பவுமே நம்ம பிள்ளைகளுக்கு, நீங்க பெரிய பெரிய சங்க இலக்கியங்களை படிக்கலைன்னாலும் பரவாயில்ல, உலக பொதுமறையாக விளங்கக்கூடிய வள்ளுவன் வகுத்து தந்த திருக்குறள் 2 வரி அற்புதமா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதையாவது முழுக்க படிக்கணும். நம்ம குறைந்தபட்சம் உங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் நான் ஒரு 5 திருக்குறள் மனப்பாடம் பண்ணி பொருளோட தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கறது மாதிரி ஒரு கொள்கையை நம்ம வச்சுக்கணும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்குன்னு வள்ளுவம் சொல்லியிருக்கு. எண்ணும் எழுத்தும் கண் போன்றதாம். அந்த 2மே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஒரு நூலை படிக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நம்மளுடைய மூளை வங்கியில போய் சேமிக்கப்படுமாம்.
அதனாலதான் ஒரு இடத்துல நம்ம பேசும்பொழுது தங்கு தடையில்லாம பேசுறாயா அப்படின்னு சொல்லி நம்ம சில பேரை பார்த்து ஆச்சரியப்படுவோம். காரணம் என்னன்னா, பின்புலமாக பல நூல்களை அவர்கள் வாசித்திருப்பார்கள். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். என்ன சொல்றாரு? சரியா படிக்காதவனுக்கு முகத்துல கண் இருந்து என்னத்துக்குயா குருடேன்ட்டாரு. அது புண்ணு, அந்த கண்ணு வெறும் புண்ணுதான் அப்படின்ட்டாரு. தொட்டணைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊரும் அறிவு. தோண்ட தோண்ட கிடைக்கக்கூடியது அறிவு மட்டுமே. நான் அடிக்கடி எல்லா இடத்துலயும் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த தமிழ் தாயின் கரம் பிடித்து தளிர் நடை போட்டுக் கொண்டிருக்கிறேன். இத்தனை வருடமாக நான் புலன்பெயர்ந்து இங்க 25 வருஷம் ஆச்சு அமெரிக்கால. எனக்கு ஏன் இந்த தமிழ் தாய் இதை கையை பிடிச்சு கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன்னா, அதுல இருக்கக்கூடிய அழகியல் படிக்க படிக்க உள்ள அப்படியே இழுத்துட்டு போயிரும். ஒரு சுழல் மாதிரி நம்மள. படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. நீ ரொம்பலாம் கஷ்டப்படாத சாமி, ஒரே ஜென்மம், இந்த ஜென்மத்துல கத்துக்க, 7 ஜென்மத்துக்கும் உன் பரம்பரையே நல்லா இருக்குங்கிறாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி 21 நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க. என்ன ஆகும்? அதுவே பழக்கமாயிரும். இந்த வடிவேலு திரைப்படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு வலிக்கிறது முதல்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா, அதுக்கப்புறம் பழகிக்கிட்டேன்ல, அந்த மாதிரி அடி வாங்கியும் பழகிக்கிட்டான். நம்ம படிச்சு பழகிக்குவோம். 21 நாட்கள் செய்யும் பொழுது நம்மளை அறியாமலேயே நம்மோடே அது இணைந்து விடும். எப்பவும் சொல்லக்கூடியது பிராக்டிஸ் மேக்ஸ் அஸ் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? தொடர்ந்து படிங்க, வாசிங்க. வாசிக்க வாசிக்க உங்களுக்கு நிறைய அது ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். சுவாமி விவேகானந்தர் ஒரு 100 இளைஞர்களை எனக்கு கொடுங்க, இந்த நாட்டையே மாத்தி காட்டுறேன்னு உங்களைத்தான் சொல்லியிருக்கிறாரு. உங்களை போன்ற பிள்ளைகள் தான் இந்த நாட்டை எல்லாம் ஆளக்கூடிய வருங்காலத்தினுடைய தலைவர்கள். நீங்க எப்படி இருக்கணும்? அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்றாரு அந்த ஐயா. கனவு காணுங்கள் சொன்ன அவரு வீட்டுல என்ன பண்ணி வச்சிருப்பாராம்? 3 திருக்குறள் அவர் கண்களில் படுமாறு எழுதி பெரிதா மாட்டி வச்சிருப்பாராம். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். இதுக்கு என்ன சொல்றாங்க? தெய்வமே நம்மளை கைவிட்டா கூட நம்மளுடைய முயற்சி நம்மை கைவிடாதாம். இதை விட என்ன சான்று வேணும்? இன்னொரு குறள் அவர் எழுதி வைத்திருந்தது, எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் தெண்ணியராகப் பெறு. என்ன? எண்ணியபடியே செயலாற்றுதல், ஒருவன் எண்ணம் போல் வாழ்வு அப்படிம்பாங்க. நம்ம என்னால முடியும் அப்படின்னு நீங்க உறுதியா நினைச்சீங்கன்னா உங்களால முடியும், அவ்வளவுதான். அறிவற்றம் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள் அழிக்க ஆகா அரண். அறிவு ஒருவரை அழிவு வராமல் காக்கக்கூடிய கருவி. எப்பேற்பட்ட ஒரு எதிராளி நம்மள தாக்க வந்தா கூட நம்ம கிட்ட இருக்க பொருள் எல்லாம் அடிச்சு அவங்க எடுத்துட்டு போயிடலாம். அறிவு மட்டும்தான் நம்ம கிட்ட இருந்து புடுங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதத்தான் சொல்றாங்க. பேரறிஞர் அண்ணாதுரை படிச்சுட்டே இருப்பாராம். மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட போது கூட அறுவை சிகிச்சைக்கு நேரம் ஆயிருச்சு ஐயா வாங்கன்னா, கொஞ்சம் போருங்க, இதை மட்டும் படிச்சுட்டு வந்துடுறேன்னு ஒரு புத்தகத்தை படிச்சேன். 23 வயதான பகத்சிங் அவரை தூக்கிலிட போறாங்கன்னு உடனே கடைசி ஆசை சொல்லணும்னே ஒரு புத்தகத்தை எடுத்து இதை மட்டும் படிச்சுக்கிறேன்னாராம். அப்ப வாசிப்பின் அவசியம் எங்க இருக்கு பாருங்க. ஒரு திருடனாக இருந்தால் கூட எப்பவுமே ஒரு சின்ன சின்ன விஷயங்களை படிக்க 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 அவன் ஒரு மாபெரும் மேதையாக மாறக்கூடிய, நல்லவனாக மாறக்கூடிய தன்மை நம்ம வாசிப்பிற்கு மட்டுமே உண்டு. உங்ககிட்ட நான் எல்லார்கிட்டையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான். உங்க வீட்டுல ஒரு குட்டி நூலகம் ஏற்பாடு செய்யுங்க. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நம்ம ஏதேதோ பரிசு பொருட்கள் கேட்போம் அப்பா அம்மா கிட்ட. ஒரு புத்தகத்தை வாங்கி அது கூட, அது பரிசு பொருள் அதுக்காக கொடுக்காதீங்க. இந்த அத்தை வந்தாங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே வில்லத்தனமா அப்படின்னு நினைக்க கூடாதுல்ல. அந்த பரிசு பொருட்களோடு ஒரு புத்தகத்தையும் அன்பாக பிள்ளைகளுக்கு கொடுங்கள். கொஞ்சம் கொஞ்சமா அவன் வளர்ந்து வரும் பொழுது அந்த நூலகமும் வளரும். என்னுடைய வீட்டுல நானும் நூலகம் வச்சிருக்கேன்னு அந்த குழந்தையும் பெருமையா சொல்லும். அது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோளாக உங்களுக்கு வைத்து இப்போ ஒரு குட்டி கதை சொல்லி, ஏன்னா என்ன இவங்க இப்படி பேசிட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல நம்ம பிள்ளைங்க, அவங்களுக்காக ஒரு குட்டி கதை. இது காண்டாமிருகத்தின் பேபி சோப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கதை புத்தகம். சிறுவரலைக்கேச்சம்மல் கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் எழுதியது. அதுல இருந்து ஒரு சின்ன கதை 2 நிமிடத்துல முடிச்சிடுறேன். பள்ளியினுடைய பள்ளி இருக்குல்ல, நம்ம லிசன் சொல்லுவோம் இல்லையா, அதோடைய கிளுகிழுப்பை நம்ம அடிப்போம் இல்லையா, அந்த பொம்மை, அதை பத்தின ஒரு கதை. ஒரு வீட்டுல நிறைய பொம்மை கிடக்குது. ஒரு இடத்துல ஒரு குழந்தை, ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க. நை 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 நைன்னு அழுதுகிட்டே இருக்குது. ஒரு ஆண் பள்ளியும் ஒரு பெண் பள்ளியும் மேல ஓடிக்கிட்டு இருக்குது. அது பாக்குது, என்ன இந்த குழந்தை இப்படி அழுதுகிட்டே இருக்கு, யாருமே எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னு. உடனே
இது ரெண்டும் பேசிக்குதான் நம்ம ஏதாவது செய்ய முடியுமான்னு. இத்தனை பொம்மை இருக்குது, இந்த பாப்பா ஏன் இன்னும் அழுதுகிட்டு இருக்குன்னு. பொம்மை தனியா இருக்குது, பாப்பா தனியா இருக்குது. சரியா? பள்ளி சொல்லுது, நம்ம போய் ஏதாவது செய்ய முடியுமான்னு. நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்மளே ஒரு சின்ன உருவம். நானே அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அந்த தாய்மை உணர்வோட அந்த பெண் பள்ளி ஆண் பள்ளிக்கிட்ட முறையிட்டு இருக்குது. அப்ப காத்தடிக்குது. காத்தடிக்கவும் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சின்ன கிளுகிளுப்பா அசைஞ்சுதான். அதுல இருக்கக்கூடிய முத்துக்கள் சத்தம் எழுப்பின உடனே குழந்தை அந்த பக்கத்தை திரும்பி பாக்குதான். பார்த்த உடனே சிரிக்குது. உடனே இந்த பள்ளிக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. நம்ம ஒண்ணு பண்ணலாம். இந்த கீ கொடுப்போம்ல, கீ கொடுத்தா டம டம டமான அடிக்கும் இல்லையா அந்த குரங்கு பொம்மை, அதெல்லாம் அங்க இருக்குது. நம்மளால முடிஞ்ச எதையாவது பண்ணி விடுவோமா அந்த பாப்பாவை நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு 2 குடுக்குடுன்னு கீழே இறங்கி அந்த ஆண் பள்ளி அந்த கிளுகிழுப்ப மேல உட்கார்ந்து ஆட்டுது. பெண் பள்ளி தன்னால முடிஞ்சதெல்லாம் சத்தம் போட்டு சத்தம் வர மாதிரி அந்த பொம்மைகள் எல்லாம் நடமாட வைக்குது. இந்த குழந்தை கை கொட்டி சிரிக்குது. அவங்க அம்மா என்னடா எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்க குழந்தை சிரிக்கிற சத்தம் கேக்குதேன்னு எட்டி பாக்குறாங்க. இந்த பாப்பா அந்த பொம்மையோட விளையாடிட்டு இருக்கு. அந்த அம்மா தன்னுடைய தவறை உணர்கிறார்கள். இவ்வளவு நாளா பிள்ளைக்கு அதை வாங்கி கொடுத்தோம், இதை வாங்கி கொடுத்தோம், அதை முறைப்படி அறிமுகம் செய்து வைக்க தவறி விட்டோமே அப்படின்னு அந்த அம்மா வருத்தப்பட்டு பாப்பா தூக்கி மடியில வச்சு ஒவ்வொரு பொம்மையா, இது என்ன தெரியுமா கண்ணா, இது கரடி பொம்மை, இது குரங்கு பொம்மை, இது சத்தம் போடும், இது அது பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறாங்களாம். அதுல இருந்து தினமும் அந்த குழந்தை கூட அம்மா கொஞ்சம் நேரத்தை செலவிடுறாங்க. இது எதுக்காக இந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, எந்த ஒரு விஷயமும் சொல்லப்படாவிட்டால் அது கொண்டு போய் சேர்க்க முடியாது. அந்த சொல்லக்கூடிய அந்த பணியை ஆசிரியர்களாகிய நீங்களும் முதல்வர், துணை முதல்வர் இருவரும் சேர்ந்து உங்களுக்காக பொறுப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நேரக்காப்பின் அருமை கருதி நான் என்னுடைய உரையை இங்கே நிறைவு செய்கிறேன். குழந்தைகளுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்தும். தமிழ் செழித்து ஓங்கட்டும். செல்லுமிடம் எதுவாயினும் வெல்லும் மொழி நம் தமிழ் மொழியாக இருக்கட்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பினை எனக்கு தந்த உங்கள் அனைவருக்கும் பாதம் பணிந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.